திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு இளம்பெண் வந்துட்டு பல்வேறு சந்தேகங்கள் அவங்களுக்கு இருக்கிறதாகவும் கேள்விகள் இருக்கிறதாகவும் சொன்னாங்க. சரி, உங்க சந்தேகம் என்னவோ அதை என்கிட்ட வந்து ஒரு வீடியோவாவே பண்ணிடலாம், அதை என்கிட்ட வந்து கேளுங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். யாழினி வந்து இன்னைக்கு நம்ம அரங்குக்கு வந்திருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். மகிழ்ச்சி. சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்க. சந்தேகம் அப்படின்னா, இப்போ இருக்கிற பிஜேபி மத்திய அரசு ஆட்சியில வந்து கல்வியெல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு இது இருக்கு. அரசியலமைப்பு சட்டப்படி கல்வியில் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ஆனாலும் ஏன் இந்த மாதிரி பிஜேபிக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் நடக்குது, கல்விக்கு எதிராக அவங்க இந்த சட்ட முறைப்படி தப்புன்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்பு நடக்குது. அது ஏன் இதனாலன்ற ஒரு கேள்வி இருக்கு. கரெக்டா தானே போயிட்டு இருக்கு, அப்புறம் ஏன் இவங்க வந்து போராட்டம் ஏன் எங்களை படிக்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு எஜுகேஷன்ல வந்து படிக்க முடியாதுன்னு சொல்றாங்க, எப்படி அரசியலமைப்பு சட்டத்தை சிதைச்சிருவாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அதனால இப்ப உங்க சந்தேகத்தை வந்து நீங்க தெளிவுபடுத்தணும்ன்றதுக்காக தெரிஞ்சுக்கணும். சரி சரி. மத்திய அரசாங்கம் வந்துட்டு அவங்க நேரடியா வந்து நீங்க படிக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிலாம் நேரடியா அவங்க வந்து என்னைக்குமே சொல்றது இல்ல. அவங்க திட்டங்கள் என்னன்னாக்க புதிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு வந்திருக்கு. இவங்களுடைய திட்டம் வந்து லாங் டைம் திட்டமா தான் இருக்கும். அவங்களுடைய திட்டமே வந்துட்டு இந்து ராஷ்டிரம் அமைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்கீம். அந்த இந்து ராஷ்டிரத்தை அமைக்கிறதுக்காக வேண்டி பல்வேறு வகையில வந்து மறைமுகமா அவங்க வந்து அவங்களுடைய திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. எப்படின்னாக்க இந்த இந்து ராஷ்டிரம் அதுக்கு உதாரணம் தான் வந்துட்டு இப்போ மெகா கும்பமேளா நடந்தது இல்லையா உத்தரப்பிரதேசத்துல. அந்த உத்தரப்பிரதேசத்துல வந்து இந்த கும்பமேளாவில் கூடிய சாமியாருங்க கூட்டம்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க. எதுக்காகனாக்க இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க குழு ஒண்ணு அமைச்சிருக்காங்க. அந்த குழுவுக்கு தலைவரா வந்துட்டு சம்பவி பீடாதீஸ்வர் சுவாமி ஆனந்த் ஸ்வரூப் மகாராஜ் இவரு தான் வந்து அந்த குழுவுக்கு தலைவரா இருக்காரு. இந்த குழுவுல நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் என்னன்னாக்க 2035 ஆண்டுக்குள் நடைமுறையில் உள்ள அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு இந்தியாவை இந்து நாடாக்குவது என்று இந்த சாமியார்கள் திட்டம் போட்டிருக்காங்க, தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதனாலதான் சொல்றோம், நாங்க வந்துட்டு இந்த பிஜேபி அரசாங்கம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை சிதைக்கும் முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. சென்ற 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் கூட ராகுல் அவர்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை இப்பவும் அவர் கையில வச்சுக்கிட்டே தான் இருக்காரு. அதை வச்சுதான் வந்துட்டு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாரு. பிஜேபி அரசாங்கம் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை சிதைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு ஆதாரமாகவும் இவங்க செய்வாங்க என்பதற்கு உதாரணமாகவும் தான் இந்த கும்பமேளாவுல இந்த சாமியார்கள்லாம் ஒன்று கூடி இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எரிஞ்சிட்டு இந்த மனு தர்மத்தை நிலைநாட்டுவோம்னு சொன்னது. அதுதான் ஆதாரம். அதனாலதான் இப்ப வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அதை அப்படியே மாத்தணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சந்தேகமா இருக்கு. ஆமா, அதுக்குண்டான முயற்சிகள்ல வந்து அவங்க ஏற்கனவே வந்து ஈடுபட்டுட்டாங்க. அதுக்கு உண்டான செயல் திட்டங்களை, முயற்சிகள் இல்ல செயல் திட்டங்களை ஏற்கனவே வகுத்துட்டாங்க. அது எப்படின்னாக்க அது வந்து லாங் பீரியட் திட்டம். எடுத்த உடனே இன்னைக்கே வந்துட்டு இந்த அரசியலமைப்பு செல்லாது அப்படின்னா அவங்க வந்து அறிவிக்க போறதில்ல, வெளிப்படையா அவங்க அறிவிக்க மாட்டாங்க. எப்படின்னா இப்ப தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒரு கல்விக் கொள்கை கொடுத்திருக்காங்க, தெரியல உங்களுக்கு? தேசிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்விக் கொள்கை என்ன சொல்றது அப்படின்னாக்க 3வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து பொது தேர்வு வைக்கிறாங்க. 3வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு, 5வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு, 8வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு பொது தேர்வு வைக்கிறாங்க. அப்படி இப்படி தேர்வு வச்ச 3வதுலயே ஃபில்டர் ஆயிட்டாக்க ஃபெயில் ஆகிற பிள்ளைங்க தானா ஸ்கூலை விட்டு நின்னுக்குங்க, படிக்க மாட்டேன்ட்டு ஸ்கூல் போக மாட்டேன்னு நின்னுக்குவாங்க.
அப்போ அப்ப அடுத்து அதையும் தாண்டி போற பிள்ளைங்க 5வது போவாங்க. 5வது ஃபெயில் ஆயிட்டா அடுத்தது ஃபில்டர் ஆகுதா, அதையும் தாண்டி 8வது போவாங்க. 8வது இப்ப இப்படி படிச்சுட்டு ஃபெயில் ஆகுற பிள்ளைங்களா என்ன பண்ணுவாங்க, சரி உனக்கு படிப்பு ஏற மாட்டேங்குது, நீ வேலைக்கு போ என்று அப்படி சொல்லி அப்பா அம்மா வந்து வேலைக்கு அனுப்பி விட்டுருவாங்க ஃபெயில் ஆகிற பிள்ளைங்கள. அப்ப வேலைக்கு போகணும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, சரி வா நீ வேலைக்கு போறியா, வா உனக்கு நான் வேலைக்கு போற பிள்ளைங்களுக்கு உனக்கு நான் லோன் தரேன் வான்ட்டு மத்திய அரசாங்கம் ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்கு. நீ வேலையும் கத்துக்கிட்டு உனக்கு அதுக்கு 1,00,000 ரூபாய் பணமும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்காத பிள்ளைங்களுக்கு ஸ்கீம் அறிவிச்சிருக்கு. அது ஸ்கீம், அந்த ஸ்கீமுக்கு பேரு தான் விஸ்வகர்மா திட்டம். புரியுதுங்களா? விஸ்வகர்மா திட்டம். அப்ப இந்த திட்டத்துல என்னன்னா 18 வயசு இருக்கணும். இந்த திட்டத்தோட டேர்ம்ஸ் வந்து 18 வயசு இருக்கணும். உனக்கு அனுபவம் வாய்ந்திருக்கணும். அந்த தொழில்ல உனக்கு அனுபவம் வாய்ந்திருந்தாக்கா ஒரு 2,00,000 ரூபாய் உனக்கு லோன். அப்ப அனுபவம் 18 வயசுல அனுபவம் வாய்ந்திருக்குதுன்னா அப்ப எப்பயில இருந்து அந்த தொழில அவங்க பழகி இருக்கணும்? சின்ன வயசுல இருந்து செஞ்சிருந்தா தான் அந்த தொழில அனுபவம் இருக்கும் இல்லையா? அப்ப சின்ன வயசுல இருந்து செய்யணும்னா யார் கூட இருக்கணும்? அப்பா தாத்தா செஞ்சிருந்தாக்கத்தான், வீட்டுல அவங்களுக்கு செஞ்சு பழக்கம் இருந்தா தான். அப்ப வந்துட்டு இப்படி இவங்களுடைய திட்டம் வந்து மறைமுக திட்டம் தான். நேரடியா நீ படிக்க போக கூடாது, நேரடியா நீ வந்துட்டு IPS ஆக முடியாது அப்படின்னு டைரக்டா வந்து நம்மள வந்து சொல்றதுல மறைமுக திட்டமா. ஆல்ரெடி வந்து மற்ற மாநிலங்கள்லாம் அதை ஏத்துக்கிட்டாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையும் இந்த விஸ்வகர்மா, இப்ப தமிழ்நாட்டுல மட்டும்தான் இதை எதிர்த்து வந்து போராட்டம் நடந்துட்டு இருக்குது. திராவிட இயக்கங்கள், திமுகவும் திராவிட கழகமும் இதே திமுக இந்திய கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க இதை எதிர்த்து போராட்டம், இதை ஏத்துக்க மாட்டேனாங்க. புதிய கல்விக் கொள்கை அது ஏற்கனவே தமிழ்நாட்டுல எங்க கொள்கை நல்ல கல்வி முறை நல்லாதான் இருக்கு, அதையும் நாங்க செயல்படுத்துறோம்னு சொன்னதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு நீங்க கையெழுத்து போட்டாதான் இந்த கல்வி எஜுகேஷனுக்காக நிதி மத்திய ஒன்றிய அரசாங்கம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த நிதி நீங்க கையெழுத்து போட்டாதான் உங்களுக்கு நிதி தருவேன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. புரியுதுங்களா? அவங்க ஒத்துக்கிட்டா மட்டும்தான். ஆமா, புதிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு நான் நிதி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதியை கொடுக்க மாட்டேன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. இப்போ அவங்க ஸ்கீம் எப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க பாத்தீங்களா? இந்த இந்து ராஷ்டிரம் அமைக்கணும் அப்படிங்கறத எப்படி எல்லாம் பண்றாங்க பாத்தீங்களா? புரியுதா இப்ப நான் சொல்றது உங்களுக்கு? மறைமுகமா கொண்டு வராங்க, டைரக்டா கொண்டு வராம. ஆமா ஆமா. இன்னொரு சந்தேகமும் என்னன்னா, இப்ப என் ஏஜ்ல உள்ளவங்களுக்கு, அந்த பீரியட்ல உள்ளவங்களுக்கே வந்து இப்ப நீட் எக்ஸாம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க புதுசா அப்படின்றனால, அது எக்ஸாம் வந்து நல்லது தானே, இன்னும் நல்லா எல்லாருமே எஜுகேட் ஆகி நல்லா வருவாங்களான்றதுனா அதுல என்ன மிஸ்டேக், அது வரதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி. தகுதி தேர்வு தானே. அப்ப நல்லா படிச்சா தானே தேர்வு எழுதி நல்ல மருத்துவர்களை உருவாக்க முடியும். அப்ப இது வந்து இது கரெக்டான இது தானே, அதையே எதுக்குறாங்கன்றது ஒரு கேள்வி. ரொம்ப நீங்க வந்துட்டு ஒரு படிச்ச எஜுகேட்டடா இருந்து ஒரு நியாயமான கேள்வியா கேட்டிருக்கிறீங்க. வெளிப்படையா, அதாவது வெளிப்படையா பார்க்கும்போது இது நியாயமான கேள்வியாத்தான் இருக்குன்னு தோணும். ஏன்னாக்க தகுதிங்கிறது படிச்சு ஒரு மருத்துவர் ஆகுறாங்கன்னாக்கா அது தகுதி இருந்தா தானே வர முடியும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டிருக்கிறீங்க. நியாயமான கேள்வியாத்தான் தோணும். அதுக்காக தானே ஆண்டு முழுசும் +1 +2 2 சப்ஜெக்ட் எடுத்து படிக்க வைக்கிறோம். அப்போ 2 வருடமா அந்த புத்தகத்தை படிச்சு வராது நீங்க வந்துட்டு நீட்டுன்னு அதுல மட்டும் எப்படி எழுத முடியும்? அதுல மட்டும் எப்படி தகுதி வந்துரும்? 2 வருஷமா புத்தகத்துல படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்க, நல்ல மார்க் இவ்வளவு மார்க் இருந்தாதான் அதுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி நீட் வரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலேயே நல்ல சிறந்த மருத்துவர்கள் இருக்கிறது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான். அவங்களாம் என்ன நீட் படிச்சுட்டா வந்தாங்க? சிறந்த மருத்துவர்கள் இப்ப வந்துட்டு இலங்கையில இருந்து இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, உத்தரப்பிரதேசத்துல இருந்து இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மருத்துவர்கள் எல்லாம் நீட் படிச்சுட்டா வந்தாங்க? சிறந்த தரமான மருத்துவர்கள் தமிழ்நாட்டுல இருக்காங்க இல்லையா? அப்போ நீ வந்துட்டு நீட்ல தான் மார்க் எடுக்க முடியும்னா, நீட் வந்துட்டு சிலபஸ் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ். அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு தனி சிலபஸ், இங்க ஸ்டேட் போர்ட் சிலபஸ் இருக்கும்.
நீட்டுக்கு சிலபஸ் வந்துட்டு சிபிஎஸ்இ சிலபஸ்